ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது உங்கள் TAF IAS அகாடமி. நாம் இன்னைக்கு அக்டோபர் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் டெஸ்ட்டில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சம்பந்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இந்திய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பகுதி புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதை தான். சரிங்களா? நம்ம முயற்சியோட நம்மளுடைய செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கையோட கண்டிப்பாக நாம் ஒரு நாள் வெற்றியாளர்களாக மாறுவோம். அப்போ நமக்கு இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் முயற்சியோடு சேர்ந்த தன்னம்பிக்கை, தொடர் பயிற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றியாளராக மாறும். சரிங்களா? முயற்சி இருந்தால் செல்லும் பாதையெல்லாம் நாம் வெல்லும் பாதை தான். சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல் ஒரு சில தினங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அக்டோபர் 14 அனுசரிக்கப்பட்ட தினம் என்ன அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டே. சரிங்களா? உலக தரநிலை தினம், இல்லைனா உலக அளவீட்டு தினம் நாம் எடுத்துக்கலாம். அதாவது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து தரப்பட்ட பொருட்களுக்குமான எல்லா பக்கத்துலேயும் ஒரே மாதிரியான தர நிலைகளை, அளவுகளை நிர்ணயிப்பதற்கான அது குறித்த புரிதலுக்கான ஒரு தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ஷேர்டு விஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட், ஸ்பாட்லைட் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 17, பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல். சரிங்களா? சிறந்த உலகத்திற்கான பகிரப்பட்ட தொலைநோக்கு பார்வை, SDG 17 கவனம், இலக்குகளுக்கான கூட்டாண்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட், அப்போ முதல்ல தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில், நாடுகளுக்கு மத்தியில் பொருட்களுக்கான ஒரே மாதிரியான தர அளவீடுகள் குறித்த புரிதலுக்கான தினமாக வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் டே ஆண்டுதோறும் அக்டோபர் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஷேர்டு விஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்ட், ஐ ஸ்பாட்லைட் ஆன் SDG 17, பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அடுத்த நம்பர் தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே அக்டோபர் 14 இன்டர்நேஷனல் வேஸ்ட் டே அனுசரிக்கப்படுகிறது, சர்வதேச மின் கழிவுகளுக்கான தினம். சரிங்களா? உலகளாவிய அளவில் இன்னைக்கு மக்களால் தினம்தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலதரப்பட்ட மின் சார்ந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த பொருட்களுடைய பயன்பாட்டிற்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கழிவுகள் எல்லாமே, குப்பைகள் எல்லாமே சேகரமாகிக்கிட்டே இருக்குது. உலகளாவிய அளவில் ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மின் கழிவுகளுக்கான அந்த அதிகரிப்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த மின் கழிவுகளை சரியான முறையில் மறுசுழற்சி செய்வது குறித்த ஒரு புரிதலுக்கான தினமாக, அது குறித்த விழிப்புணர்வை நாடுகளுக்கு மத்தியிலே, மக்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்துவதற்கான ஒரு தினமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச மின் கழிவுகளுக்கான தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீசைக்கிள் யுவர் வேஸ்ட், இட்ஸ் கிரிட்டிக்கல். சரிங்களா? உங்கள் மின் கழிவுகளை மறுசுழற்சி செய்யுங்கள், இது மிக முக்கியமானது அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது மக்களுக்கு மத்தியில் அவங்களுடைய அந்த மின் கழிவுகளை சரியான முறையில் அதை மறுசுழற்சி செய்வதற்கான ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் அக்டோபர் 15 இந்தியாவுடைய முன்னாள் குடியரசுத் தலைவரும் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய நபர்களில் ஒருத்தரும் இந்தியாவுடைய ஏவுகணை மனிதருமாக அறியப்படக்கூடிய டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அடிப்படையில் அவருடைய பிறந்த தினம் பல்வேறு உலக நாடுகளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச மாணாக்கர்கள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. மாணாக்கர்களுக்கு மேலே ஒரு அளவுகந்த அன்பையும் பாசத்தையும் அவர் பெற்றிருந்தார். அதனால தான் மாணாக்கர்களுக்கு மத்தியிலே அவர் உயிரும் நீத்தார். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாமனிதர், கனவு காணுங்கள்னு சொன்னவர். தன்னுடைய கனவுகளை அதை மெய்ப்பிக்க செய்வதற்காக முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறதை தொடர்ந்து வலியுறுத்தினவர். அவருடைய புகழை பரப்பக்கூடிய வகையில், அவருடைய அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தக்கூடிய வகையில் அது குறித்த ஒரு புரிதலுக்கான, விழிப்புணர்வுக்கான தினமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தினம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச், புதுமை மற்றும் மாற்றத்தின் முகவர்களாக மாணவர்களை மேம்படுத்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது. அதாவது மாணாக்கர்களை எதிர்காலத்திற்கான சிற்பிகளாக மாற்றுவதில் அது குறித்த புரிதலுக்கான தினமாக இந்த தினம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட், உலகளாவிய அளவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த தினம் பல்வேறு நாடுகளில் மாணாக்கர்கள் தினமாக அக்டோபர் 15 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். சரிங்களா? அடுத்த பகுதி தகவல் இது அக்டோபர் 15
ப்ரெக்னன்சி அண்ட் இன்ஃபன்ட் லாஸ் ரிமெம்பரன்ஸ் டே. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சில நிகழ்வுகள் காரணமாக திடீரென இறந்து போகக்கூடிய சூழலை, கருச்சிதைவு ஏற்படக்கூடிய சூழல் நம்ம பார்க்குறோம். இல்லை அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமாக அந்த குழந்தை ஏதோ ஒரு பாதிப்பில் இறந்து போகக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். இல்லை பிரசவத்தின் போது மரணிக்கக்கூடிய குழந்தைகளையும் தாய்மார்களையும் பார்க்குறோம். இதிலிருந்து அவங்கள பாதுகாப்பதற்கான, அது குறித்த புரிதலுக்கான ஒரு விழிப்புணர்வு தினமாகத்தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் அக்டோபர் 15ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுகெதர் வி கேர், ஒன்றாக நாங்கள் அக்கறை கொள்கிறோம் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சரியா? உலகளாவிய அளவில் உலக நாடுகளுக்கு மத்தியில், மக்களுக்கு மத்தியில் குழந்தை பிறப்பின் போது உயிரிழப்பதை தடுப்பது மற்றும் தாய்மார்கள் அந்த பிரசவத்தின் போது இறப்பதை தடுப்பது, அதேபோல் குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே திடீரென ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் இறந்து போவதிலிருந்து இந்த குழந்தைகளை பாதுகாப்பது, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அது திடீரென இறந்து போவதிலிருந்து பாதுகாப்பது, இது குறித்த புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான தினமாக ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்டோபர் 15 தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் டுகெதர் வி கேர். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அக்டோபர் 15 அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் கை கழுவ வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்து புரிதலை ஏற்படுத்துவதற்கான தினமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. மனிதனுக்கு பெரும்பாலான நோய்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைகள் மூலமாக தான் பரவுகிறது. மனிதன் நிறைய இடங்களில் அவர் எங்கே தெரியாமல் கை வச்சிருவாங்க. அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் கை வழியாக நம்ம உணவு உட்கொள்ளும் போதும் இன்னும் பல்வேறு விஷயங்கள் மூலமாக உடம்புக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம வெளியில எங்கேயும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கைகளை சுத்தமாக கழுவுது, சாப்பிட்றதுக்கு முன்னால் கழுவுது, கழிவறை பயன்படுத்தப்போ கைகளை கழுவுது, இது குறித்த புரிதலை குறிப்பாக குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தில் அவங்க அதை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவங்களாக மாறுவாங்க. அதனால் நோய்கள் ஏற்படுவதில் அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் கை கழுவ வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலுக்கான தினமாக அடுத்தோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பி எ ஹேண்ட் வாஷிங் ஹீரோ. என்ன, நீங்கள் எப்படி மாறணும், கை கழுவுவதுக்கான நாயகர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது இந்த இடத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? நம்ம தெரிஞ்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் கை கழுவ வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் குளோபல் ஹேண்ட் வாஷிங் டே அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் பி எ ஹேண்ட் வாஷிங் ஹீரோ. சரிங்களா? அதே போல் அக்டோபர் 15 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் விமன். இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மேம்பாடு செய்வதற்கான, அவங்கள பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக தங்களுடைய சொந்த காலில் நிற்க செய்வதற்கான, அது குறித்த புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான தினமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ரூரல் விமன் ரைசிங் ஷேப்பிங் ரீசைலண்ட் ஃபியூச்சர்ஸ் வித் பெய்ஜிங் +30. கிராமப்புற பெண்கள் எழுச்சி பெய்ஜிங் +30 உடன் மீள்தன்மை கொண்ட எதிர்காலத்தை வடிவமைத்தல். அதாவது பெண்களுக்கான மாநாடு பெய்ஜிங்கில் நடைபெற்று ஒரு 30 ஆண்டுகள் ஆவது நினைவு கூறுவதற்காகவும் அதை மையப்படுத்தி என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை வடிவமைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் உலகளாவிய அளவில் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மேம்படுத்துவதற்கான, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு பெற்றவங்களாக தன்னுடைய சொந்த கால்களை நிற்ப செய்வதற்கான, அது குறித்த புரிதலுக்கான தினமாக இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் சொன்னால் ஒயிட் கேண்டே. ஒயிட் கேண்டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பார்வைத்திறன் குறைபாடுடைய நபர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கைகளில் ஒரு ஸ்டிக் ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அதை தான் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒயிட் கேன்னு சொல்லுவாங்க. வெண், தடி, பிரம்பு நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது அந்த பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்க வெளியில் எங்கேயும் போகணும் அப்படின்னு சொன்னால் அதை யூஸ் பண்ணி போவாங்க. அவங்க ஒரு சுயமாக தங்களை சொந்த காலை நிப்பாட்டி செய்து கொள்வதற்கான, யாருடைய துணையும் இல்லாமல் அவங்க தங்களை வழிநடத்தி செல்வதற்கான ஒரு விஷயமாக எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கையில் இருக்க இந்த ஒயிட் கேனை யூஸ் பண்ணுறாங்க. அதுபோல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு சார்பும் இல்லாமல் தன்னுடைய சொந்த காலம் நிற்க செய்வதற்கான ஒரு விழிப்புணர்வுக்கான தினமாகவும், அந்த பார்வைத்திறன் குறைபாடு உடையவங்களை அனுசரிப்பதற்கான ஒரு தினமாகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 15 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? அடுத்து அக்டோபர் 16 உலக உணவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலகளாவிய அளவில் உணவு உற்பத்தியை அதிகரிப்பது, அதில் அனைத்து நாடுகளையும் தன்னிறைவு பெற்ற நாடுகளாக மாற்றுவது, பசிப்பட்டினி இல்லாத ஒரு உலகத்தை ஏற்படுத்துவது, இதற்கான ஒரு புரிதலுக்கான தினமாக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான தீம் கருப்பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் ஏ பெட்டர் ஃபியூச்சர். சிறந்த உணவுகள் மற்றும் எதிர்காலத்திற்காக கைகோர்த்து செல்லுங்கள் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்புறம் தெரிஞ்ச தகவல் என்ன சொன்னால் உலகளாவிய அளவில் உணவுப் பொருட்கள் உற்பத்தியை அதிகரிப்பது, மக்களுக்கு மத்தியில் உணவு பசி பஞ்சம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்துவது, அதற்கான அது குறித்த புரிதலுக்கான தினமாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் உலக உணவு தினம் அக்டோபர் 16 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னு சொன்னால் ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் ஏ பெட்டர் ஃபியூச்சர். சரிங்களா?
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன, இதே அக்டோபர் 16ஆம் தேதி வேர்ல்டு அனஸ்தீசியா டே அனுசரிக்கப்படுகிறது. மயக்கவியல் துறை சார்ந்த ஒரு விஷயம், சரியா? அதாவது உலகளாவிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நோயாளிகள் சொல்லக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் எது நடக்குது அப்படின்னு சொன்னால், அறுவை சிகிச்சை நடக்குதுன்னு சொன்னால் முதல்ல அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் மயக்க நிலைக்கு கொண்டு செல்லணும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அந்த அடிப்படையில் அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னால் முதற்கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது குறிப்பாக அந்த அனஸ்தீசியா கொடுக்கக்கூடிய அந்த டாக்டருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அளப்பரியது. அளவு கூடுனாலும் குறைஞ்சாலும் அது அந்த மருத்துவ பயனாளிக்கு வந்து டேஞ்சராக மாறிடலாம். அந்த அடிப்படையில் அந்த துறை சார்ந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்து அந்த துறை சார்ந்த நபர்களை பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக என்ன செய்யப்படுன்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் அக்டோபர் 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ஆண்டு தினத்துக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சிஸ், சுகாதார அவசர நிலைகளில் மயக்கவியல் அப்படிங்கிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரியா? இப்போ நம்ம ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் இந்த அனஸ்தீசியா பெரும்பாலும் இவங்க வெளியில் தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த மயக்கவியல் துறை சார்ந்த நிபுணர்களை அந்த மருத்துவர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அக்டோபர் 16ஆம் தேதி வேர்ல்டு அனஸ்தீசியா டே அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சி, சரிங்களா? அடுத்த பாடி தகவல் என்ன சொன்னால் வேர்ல்டு ஸ்பைன் டே, உலக முதுகெலும்பு தினம், இல்லை தண்டுவட தினம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். மனிதனுடைய முதுகெலும்பு தண்டுவடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை பேணி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளோட உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே பேண வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இளைஞர்கள் பெரும்பாலும் கேம் விளையாடுறது மற்றும் டிவி பார்க்குறது மற்றும் பல்வேறு விஷயங்களில் ஒரு நேரான பொசிஷனில் இல்லாமல் அவங்க வேண்டிய அளவுக்கு தங்களோட உடலை வச்சுக்கிடுதாங்க. இது எல்லாமே கடைசியில் எதில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் அந்த தண்டுவடங்களில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய சூழலும் நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் மனிதர்கள் தங்களுடைய தண்டுவடத்தை பேணி பாதுகாப்பு செய்வதற்கான அது குறித்த புரிதலுக்கான தினமாக ஆண்டுதோறும் என்ன செய்யப்படுகிறது சொன்னால் இந்த அக்டோபர் 16ஆம் தேதி வேர்ல்டு ஸ்பைன் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன், உங்கள் முதுகு தண்டில் முதலீடு செய்யணும். முதலீடு செய்யணும்னா அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வராங்க, சரிங்களா? ரைட். அடுத்த பாகடி தகவல் என்னன்னு சொன்னால் கரூரில் வந்து தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு சற்றேறக்கு ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறமாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் ஆணையம் ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி அமர்வு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஐடி தனியாக ஒன்று சிறப்பு குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க, விசாரணை குழு ஒன்று அமைச்சிருந்தாங்க. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிபிஐ விசாரணை கோரி ஒரு சில மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழக்கை வந்து சிபிஐயிடம் கொடுப்பதற்கு முடிவு பண்ணியிருக்கிறாங்க, சிபிஐயிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஐ நடத்தக்கூடிய அந்த வழக்கு விசாரணையை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கண்காணிப்பு குழுமே அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கண்காணிப்பு குழு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சிபிஐனுடைய விசாரணைகளை வந்து கண்காணிப்பாங்க. சிபிஐ வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க விசாரித்த இந்த விசாரணை சம்மந்தப்பட்ட அறிக்கைகளை இந்த நீதிபதி குழுவிடம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் சமர்ப்பிப்பாங்க அப்படிங்கிறதே பார்க்குறோம். அதோட இந்திய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்டது. அதையும் அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணைகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ரத்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? ரைட். உனக்கு தகவல் என்னன்னு சொன்னால் கரூரில் வந்து தபாக சார்பில் நடைபெற்ற அந்த பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சற்றேறக்குறைய 41 பேர் இறந்து போனாங்க. அந்த வழக்கை வந்து இந்திய உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் சிபிஐ கிட்ட விசாரிக்க வழங்கியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு கமிட்டியும் ஒரு குழுமையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ விசாரணையில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் அப்படிங்கிறதுக்காக மாதம் சிபிஐ வந்து ரிப்போர்ட்டை இந்த குழுவிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. வேகமாக விரைவாக அந்த விசாரணை நடைபெறுவதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்குது. மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்திருந்த அந்த ஒரு நபர் ஆணையத்தையும் அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்திருந்த அந்த சிறப்பு விசாரணை குழுவும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல்னு சொன்னால் அரண் இல்லம், சரிங்களா? அதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டில் ஏற்கனவே என்ன சொல்லப்படுச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திருநங்கைகளை பாதுகாப்பதற்காக குறிப்பாக திருநங்கைகள் பெரும்பாலும் இல்லங்கள் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒன்று விரட்டப்படுவாங்க, வேறு வழியே இல்லாமல் வந்து துரத்தப்படுவாங்க, அவங்க வெளியேறி இருப்பாங்க. அந்த அடிப்படையில் 18 வயதுக்கு மேற்பட்ட திருநங்கைகள் திருநம்பைகள் அந்த இடையின பாலினத்தோர்லாம் இருக்கிறாங்களே
இவங்களெல்லாம் வந்து பேணி பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில், அதாவது அவங்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பது, அவங்க ஒருவேளை கல்வியில் இடைநிற்றல் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கல்வியை பூர்த்தி செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது, ஒருவேளை கல்வியறிவு பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான பல்வேறு திறன் சார்ந்த பயிற்சிகளை வழங்குவது மற்றும் அவர்களுக்கு இலவசமாக சட்ட உதவி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்த தெளிவிற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் திருநங்கைகளை பாதுகாப்பதற்காக ஒரு பாதுகாப்பான சூழல் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காக அறநிலம் அப்படிங்கிற பேரில் ஹாஸ்டல் மாதிரியான ஒரு செட்டப் உருவாக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தற்போது தமிழ்நாட்டில் 2 இடங்களில், ஒன்று சென்னையில் சென்னாய் நகர்லையும், அதுபோல் மதுரையில் அண்ணா நகர்லையும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான இல்லங்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாடு முதலமைச்சர்களால் அந்த இல்லங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரி, அப்போ நம்ம ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் திருநங்கைகளை பாதுகாப்பதற்காக அவங்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கல்வியில் இடைநிற்றல் இருந்தாங்கன்னா அந்த இடைநிற்றலை இல்லாத கல்வியை பூர்த்தி செய்வதற்காக கல்வி பெற்றிருந்தாங்கன்னு சொன்னால் தொழில் தொடங்குவதற்கான திறன் பயிற்சிகள் வழங்குவதற்காக அவங்களுக்கு சட்ட உதவி பண்ண பல்வேறு விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் அறநிலங்களை தமிழ்நாட்டினுடைய 2 இடங்களை முதல் கட்டமாக தொடங்கியிருக்கிறாங்க. ஒன்று சென்னையில் சென்னாய் நகர்லையும், மற்றொன்று மதுரையில் அண்ணா நகர்லையும். முதல் கட்டமாக கட்டப்பட்டுள்ள இந்த அறநிலங்களில் 25 திருநங்கைகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் தங்க வைக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க தங்க வைக்கப்பட்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு திறன் சார்ந்த பயிற்சிகள் முதல்ல வழங்கப்பட்டு அதுக்கடுத்து அவங்க தங்களுடைய சொந்த காலம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இல்லங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாதுகாப்பான மதிப்பும் மரியாதையும் நிறைந்த வாழ்விட சூழலை ஏற்படுத்துவதற்காக என்ன அப்படின்னு சொன்னா இந்த அறநிலங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த பார்க்கறது தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விளையாட்டு வீரர்கள் பயிற்சியில் ஈடுபடும் போதோ இல்லை விளையாட்டில் கலந்து கொள்ளும் போதோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த காயங்களுக்கு இலவசமாக மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொள்வதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் விளையாட்டு வீராங்கனைகளுக்காக தனிப்பட்ட முறையில் மருத்துவ காப்பீடு திட்டத்தை தொடங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா மாநில முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் தமிழகம் முழுக்க பல்வேறு பகுதிகளில் நகரங்களில் நடத்தப்பட்டது. அதனுடைய இறுதிப் போட்டிகள் எல்லாம் நிறைவடைந்து அதில் வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசளிப்பு விழாவும் சென்னையில் நடந்துச்சு. அதில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பரிசு கோப்பைகளை வழங்கினார். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்னை அதிக பதக்கங்களை பெற்று முதல் இடத்துலையும், செங்கல்பட்டு 2வது இடத்துலையும், கோவை 3வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்படி சொல்லுற தகவல் என்னன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீராங்கனைகளுக்காக மருத்துவ காப்பீடு திட்டம் புதிதாக தொடங்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல் சென்னை முதலமைச்சருக்கான அந்த மாநில கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் எல்லாம் நிறைவடைந்திருக்கிறது. அதில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்திருக்கக்கூடிய சென்னை, செங்கல்பட்டு, கோவைக்கு விருதுகள் எல்லாம் பரிசுகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த பார்க்கறதுன்னு சொன்னால் மங்கோலியா நாட்டினுடைய அதிபர். சரிங்களா, மங்கோலியா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீனா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவையும் எல்லைகளாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு தான் என்ன அப்படின்னு சொன்னால் மங்கோலியா. மங்கோலியாவும் இந்தியாவும் ஆன்மீக சகோதர நாடுகள்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் மங்கோலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே 1955 தூதரக ரீதியிலான உறவுகள் தொடங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் அந்த நாட்டினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய குரேல் சுக் உக்னா, சரிங்களா, இவர் பதவியேற்றதுக்கு அப்புறமாக முதல் முறையாக தற்பொழுது இந்தியாவுக்கு ஒரு 4 நாட்கள் அரசுமுறை பயணமாக வந்திருந்தார். இந்த வருகையின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல்வேறு தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார். அந்த அடிப்படையில் இரு நாடுகளுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மனிதாபிமான உதவி, மங்கோலியாவில் பாரம்பரிய தளங்களை மீட்டெடுக்கிறது, குடிபெயர்வு, புவியியல், கனிம வளங்கள் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்காக பல்வேறு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கோலிய பயணிகளுக்கு இந்தியா சார்பில் இலவச இணையவழி விசா வழங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். அதே போல இந்தியாவில் அமைந்திருக்கக்கூடிய நாலந்தா பல்கலைக்கழகம் அண்ட் மங்கோலியாவில் அமைந்திருக்கக்கூடிய கண்டன் பௌத்த மடாலயம் ரெண்டுக்கும் இடையே ஒரு தொடர்பு, ஒரு புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஒரு சான்ஸ்கிரிட் டீச்சர் ஒருத்தர் என்ன செய்யப்பட இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இந்த கண்டன் பௌத்த மடாலயத்துக்கு அனுப்பப்பட இருக்கிறார். அதே போல் இந்தியாவினுடைய நிதியுதவியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று மங்கோலியாவில் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதற்கான பணிகள் குறித்த விஷயங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மீட்டிங்கில் பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அப்புறம் தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியா அண்ட் மங்கோலியா இரு நாடுகளுக்கு இடையே தூதரக ரீதியான உறவுகள் 1955 தொடங்கி இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த நாட்டினுடைய தற்போதைய அதிபராக இருக்கக்கூடிய குரேல் சுக் உக்னா தன்னுடைய பதவியேற்புக்கு அப்புறமாக முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு விசிட் வந்திருக்கிறார். 4 நாட்கள் இந்தியாவில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தைப்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்காக இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் மங்கோலியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இலவச இணையவழி விசா வழங்குவதற்கு இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதேபோல் மங்கோலியாவில் இந்தியா சார்பில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் பல்வேறு உதவிகள் செய்து கொடுக்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால், ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து பள்ளி மாணாக்கர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஐ தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட அடிப்படையான பயிற்சிகளை இலவசமாக வழங்குவதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, மாணாக்கர்களுக்கு இலவச செயற்கை நுண்ணறிவு பயிற்சி யார் வழங்குறாங்கன்னு சொன்னால் ரிலையன்ஸ் ஜியோ வழங்குறாங்க. இந்த ஜியோ இன்ஸ்டிடியூட்டுடன் இணைந்த ஜியோ பிசி மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்குது. அதாவது ஒரு அது முதல் கட்டமான, அதாவது ஆரம்ப நிலை பாடங்களாக இவை அமைந்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். ஒரு பேசிக்காக ஒரு கம்ப்யூட்டரையும் ஒரு லேப்டாப்பையும் இயக்க தெரிந்த நபர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த வகுப்புகளில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் அப்படிங்கிறதையும் அவங்க தெரியப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு தகவல் என்ன சொன்னால், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணாக்கர்களுக்கு அடிப்படையான செயற்கை நுண்ணறிவு சார்ந்த பயிற்சிகளை ஜியோ இன்ஸ்டியூட் நிறுவனம் தன்னுடைய ஜியோ பியூசி மூலமாக இணைந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த நம்பர் தகவல் என்ன சொன்னால், கூகுள் நிறுவனம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக ஆந்திராவினுடைய விசாகப்பட்டினத்தில் சற்றேறக்குறைய 1.33 லட்சம் கோடி மதிப்பீட்டில், அதாவது $15 பில்லியன் மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமான ஒரு செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை என்ன பண்ண இருக்கிறாங்கன்னு சொன்னால் அமைக்க இருக்கிறாங்க. அமெரிக்காவிற்கு வெளியே கூகுள் நிறுவனத்தால் அமைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு தரவு மையமாக தரவு மையம் அமைக்கப்பட இருக்குது. இதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் கையொப்பமாக இருக்குது. கூகுள் நிறுவனத்திற்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திர பிரதேச மாநில அரசாங்கத்துக்கும் இடையே இந்திய ஒன்றிய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது நம்ம சொல்ல போல் அமெரிக்காவுக்குள்ளே அமைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு இது அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடல்வழி இணைய கேபிள்களை, அதாவது கூகுள் நிறுவனத்தினுடைய கடல்வழி இணைய கேபிள்களை நிலத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு தரவு மையமாகவும் இந்த மையம் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். கூகுள் இந்தியா நிறுவனம், அதானி குழுமம் மற்றும் ஏர்டெல் நிறுவனத்தோடு இணைந்து என்ன பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செயற்கை தரவு மையத்தை இந்தியாவில் ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா, ரைட். அப்படி தகவல் என்ன சொன்னால், கூகுள் நிறுவனம் அமெரிக்காவுக்கு வெளியே மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு தரவு மையத்தை, செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கூகுள் நிறுவனத்தினுடைய கடல்வழி இணைய கேபிள்களை நிலத்தோடு இணைக்கக்கூடிய வகையில் ஒரு செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் சற்றேறக்குறைய 1.33 லட்சம் கோடி மதிப்பீட்டில் அமைக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதற்கான ஒப்பந்தம் கூகுள் இந்தியா நிறுவனத்திற்கும் ஆந்திர மாநில அரசாங்கத்திற்கு இடையே கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அதானி மற்றும் ஏர்டெல் நிறுவனங்களோடு இணைந்து கூகுள் இந்த விஷயத்தை இந்தியாவில் நடைமுறைப்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதை நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்த நாம் சொன்னால் மடகாஸ்கரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபத்தில் ஜென் இசட் புரட்சி ஏற்பட்டது. எப்படி டாக்காவில் வங்கதேசத்தில் அதே போல் நேபாளத்துலலாம் ஏற்பட்டுச்சோ அதே போல் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்துக்கு எதிராக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்த ஆண்ட்ரி ரஜோலினா என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் நாட்டை விட்டே தப்பிச்சு போயிருக்கிறாரு. இத்தகைய சூழ்நிலையில் ராணுவம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ராணுவத்தினுடைய தற்போதைய தளபதியாக இருக்கக்கூடிய மைக்கேல் ராண்ட்ரியானிரினா என்ன பண்ணுறாங்க சொன்னா புதிய அதிபராக பொறுப்பேற்க இருப்பதாக அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். மடகாஸ்கர் அப்படிங்கிறது தென்கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள் ஒன்றாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரிங்களா, அதாவது அங்கே ராணுவ ஆட்சி ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். ஒரு சைடு ஜெனிசெட் போராட்டம், அதுக்கு சூழலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிபர் நாட்டை விட்டு வெளியேறின அந்த கேப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் ராணுவ ஆட்சியை கைப்பற்றிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, இப்போ மடகாஸ்கரனுடைய புதிய அதிபராக ராணுவ தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய மைக்கேல் ராண்ட்ரியானிரா பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு, இது மட்டும் நம்ம பார்க்காம பெண்டிங்கில் இருந்துச்சு. இப்போ அதே நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படுகிறது. ஜோயல் மோகேர் நெதர்லாந்து பூர்வீகமாக கொண்டவர், பீட்டர் ஹோவிட் கனடாவை பூர்வீகமாக கொண்டவர், அடுத்து பிலிப் ஆகியோர் இவங்க பிரான்ஸை பூர்வீகமாக கொண்டவர். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரத்தில் புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான புதிய வழிமுறைகளும் சிந்தனைகளும் எவ்வாறு ஊக்கமளிக்கும் அப்படிங்கிறது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அதேபோல் புதிய சிந்தனைகள், பொருட்கள், சேவைகள், நடைமுறைகள் ஏற்படக்கூடிய பொருளாதார வளர்ச்சி குறித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இவங்க 3 பேருமே விளக்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 3 பேரும் இந்த ஆண்டு பொருளாதார நோபல் பரிசுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இவங்க 3 பேருக்கும் டிசம்பரில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகளில் விருதுகள் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது புதிய பொருளாதாரம் சார்ந்த கொள்கைகளை வடிவமைத்ததற்காக இவங்களுக்கு என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்படின்னு சொன்ன தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு நெதர்லாந்து நாட்டை சார்ந்த ஜோயல் மோகேர் அவர்களுக்கும், கனடாவை சேர்ந்த பீட்டர் ஹோவிட் அவர்களுக்கும், பிரான்சிஸ் இந்த பிலிஸ் ஆகியோர் அவர்களுக்கும் பகிர்ந்து வழங்கப்பட இருக்கிறது. அந்த அடிப்படையில் இவங்க 3 பேரும் பொருளாதாரத்தில் புதிய சிந்தனைகளை புகுத்தியதற்காக என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, அடுத்த பகுதி தகவல்னு சொன்னால் நியூ டெல்லியில் நடைபெற்ற ஒரு கண்காட்சி மாநாடு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஏசியாவினுடைய மிகப்பெரிய, உலகினுடைய 2வது மிகப்பெரிய பார்த்தீங்கன்னு சொன்னால்
ரயில்வே கருவிகளுக்கான கண்காட்சி. சரிங்களா, சர்வதேச ரயில்வே பொருட்களுக்கான கண்காட்சி. இந்த கண்காட்சியை வந்து ஒன்றிய ரயில்வே அமைச்சர் இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பண்ணான்னு சொன்னால் டெல்லியில் பாரத் மண்டபத்தை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஒரு சில தினங்கள் இந்த கண்காட்சி நடைபெற இருக்குது. உலகினுடைய வெவ்வேறு நாடுகளை சார்ந்த பல்வேறு நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சற்றக்கூடிய 15 நாடுகளை சார்ந்த நிறுவனங்கள் பங்கேற்கிறாங்க. உலகினுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு கண்காட்சி இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, அதாவது ரயில்வே துறையில் அதே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், புதிய நவீன காலத்திற்கு ஏற்ப பயன்படுத்தப்பட வேண்டிய புதிய கருவிகள், விஷயங்கள் குறித்து ஒரு புரிதலுக்கான ஒரு மாநாடாக கண்காட்சியாக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இந்த மிக பிரம்மாண்டமான சர்வதேச ரயில்வே பொருட்களுக்கான கண்காட்சி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, அடுத்த தகவல், ஜப்பானில் நடைபெற்ற பிஎஸ்சி டூர் குவாஸ் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜோஸ்னா சின்னப்பா தன்னுடைய இறுதிப் போட்டியில் எகிப்தினுடைய ஹயா அலியை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. பிஎஸ்சி டூர் பட்டங்களில் ஜோஸ்னா சின்னப்பா கைப்பற்றக்கூடிய 11வது பட்டமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, இப்போ ஜப்பானில் நடைபெற்ற பிஎஸ்ஏ டூர் குவாஷ் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இந்த மாதிரியான போட்டிகளில் இவங்க வின் பண்ணக்கூடிய 11வது பட்டமாக இது அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட், நம்ம ரீக்கப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் பொருட்களுக்கான தரநிலைகளை நிர்ணயிப்பதற்கான அது குறித்து புரிதலுக்கான தினமாக வேர்ல்டு ஸ்டாண்டர்டே ஆண்டுதோறும் அக்டோபர் 14ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஷேர்டு விஷன் ஃபார் எ பெட்டர் வேர்ல்டு, ஸ்பாட்லைட் ஆன் SDG 17 பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் கழிவுகளை சரியான முறையில் மறுசுழற்சி செய்வது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கு மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் ஏற்படுத்துவதற்காக இன்டர்நேஷனல் வேஸ்ட் டே ஆண்டுதோறும் அக்டோபர் 14 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் யுவர் வேஸ்ட், இட்ஸ் கிரிட்டிக்கல். சரிங்களா, அடுத்தாம் பார்த்த என்னன்னு சொன்னால் ஆண்டுதோறும் அக்டோபர் 15ஆம் தேதி இந்தியாவுடைய ஏவுகணை மனிதராக மக்கள் ஜனாதிபதியாக கொண்டாடப்படக்கூடிய APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்ததினம் அனுசரிக்கப்பட ஒரு பிறந்ததினம் பல்வேறு உலக நாடுகள் வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்டு ஸ்டூடெண்ட் டேயாக அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இதற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் எம்பவரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் ஏஜென்ட்ஸ் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் சேஞ்ச். சரிங்களா, அடுத்தாம் பார்த்தவர்கள்னு சொன்னால் பிரசவத்தின் போது உயிரிழக்கக்கூடிய குழந்தைகளையும் தாய்மார்களையும் காப்பாற்றுவதற்காகவும், தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே இறந்து போகக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்கும், பிறந்ததுக்கு அப்புறமாக இறந்து போகக்கூடிய குழந்தைகளை பாதுகாப்பதற்காகவும் அது குறித்த புரிதலை உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரெக்னன்சி அண்ட் இன்ஃபன்ட் லாஸ் பிரச்சனை ஆண்டுதோறும் அக்டோபர் 15ஆம் தேதி அனுசரிக்கப்படி இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னு சொன்னால் டுகெதர் வி கேர். சரிங்களா, அடுத்து உலகளாவிய அளவில் மக்களுக்கு மத்தியில் கைகழுவ வேண்டியதோட முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக குளோபல் ஹேண்ட் வாஷ் டே அக்டோபர் 15 அனுசரிக்கப்படி இந்த ஆண்டிற்கான தீம் பார்த்தீங்கன்னா பி ஹேண்ட் வாஷிங் ஹீரோ. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா கிராமப்புற மகளிரை சுயசார்பு மிக்கவங்களாக பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவங்களாக மாற்றுவதற்காக ஆண்டுதோறும் இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரூரல் விமன் அக்டோபர் 15 அனுசரிக்கப்படி அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆண்டிற்கான தீம் வந்து ரூரல் விமன் ரைசிங் ஷேப்பிங் ரீசைலன்ட் ஃபியூச்சர்ஸ் வித் பெய்ஜிங் +30. சரிங்களா, அடுத்து தடி பிரம்பு, அதாவது பார்வை திறன் குறைபாடு அவங்க பயன்படுத்தக்கூடிய அவங்களுடைய தன்னம்பிக்கை ஊன்றாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கேன் குறித்த புரிதலுக்கான விழிப்புணர்வுக்கான தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 15 அனுசரிக்கப்படி அப்படிங்கிற பார்த்தோம். உலகளாவிய அளவில் உணவு உற்பத்தியில் ஒரு தன்னிறைவு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக வேர்ல்டு ஃபுட் டே ஆண்டுதோறும் அக்டோபர் 16 அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் இன் ஹேண்ட் ஃபார் பெட்டர் ஃபுட்ஸ் அண்ட் ஏ பெட்டர் ஃபியூச்சர். சரிங்களா, அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் உலகளாவிய அளவில் மயக்கவியல் துறை சார்ந்த மருத்துவர்களை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் வேர்ல்டு அனஸ்தீசியா டே அக்டோபர் 16 அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் என்ன சொன்னால் அனஸ்தீசியாலஜி இன் ஹெல்த் எமர்ஜென்சி. சரிங்களா, அதே போல் பார்த்தீங்கன்னா சொன்னால் முதுகுதண்டை பாதுகாக்க வேண்டிய முக்கியத்துவம் குறித்த புரிதலுக்காக வேர்ல்டு ஸ்பைன் டே ஆண்டுதோறும் அக்டோபர் 16 அனுசரிக்கப்படுகிறது. இந்த இடத்திற்கான தீம் என்னன்னு சொன்னால் இன்வெஸ்ட் இன் யுவர் ஸ்பைன். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்து போனாங்க. அது குறித்து விசாரணையை மேற்கொள்வதற்காக சிபிஐக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. சிபிஐவினுடைய விசாரணை கண்காணிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் இந்திய உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தின அந்த ஒரு நபர் விசாரணை ஆணையத்தையும் அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கக்கூடிய சிறப்பு விசாரணை குழுவையும் ரத்து செஞ்சு இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து தமிழ்நாட்டில் திருநங்கைகள் பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுத்தி கொடுக்கணும், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும், உங்களுக்கு கல்வி அறிவை கொடுக்கணும், உங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சிகள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் திருநங்கையர்கள் பாதுகாப்புக்காக அறநிலங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. இது முதல் கட்டமாக சென்னை ஷெனாய் நகரையும் அதேபோல மதுரையில் அண்ணா நகரையும் அதற்கான இல்லங்கள் கட்டப்பட்டு என்ன செய்யப்பட்டு அப்படின்னு சொன்னால் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்தாம் பார்த்த என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீராங்கனைகள் பயிற்சியின் போதோ இல்லை போட்டிகளின் போதோ காயமடைவதாங்க அவங்களுக்கு இலவச சிகிச்சைகளை வழங்குவதற்காக அவங்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதேபோல் முதலமைச்சர் கோப்பைக்கான மாநில போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் 3 இடங்களை பிடித்த சென்னை, செங்கல்பட்டு மற்றும் கோவை அந்த அணிகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்காரு சொன்னால் பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து மங்கோலிய அதிபர் தன்னுடைய பதவியேற்க அப்புறமாக அவர் குரேல் சிக்ஸுக்குனா
அவர் தன்னுடைய பதவியேற்புக்கு அப்புறம் முதல் முறையாக இப்போ தான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அரசுமுறை பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேச்சுவார்த்தை நடந்தால் 1955 இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் தூதரக ரீதியான உறவுகள் தொடங்கி இருக்கிறது. இந்தியா பல்வேறு உதவிகளை மங்கோலியாவுக்கு செய்து கொண்டிருக்கிறது. மங்கோலியாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மங்கோலியர்களுக்கு வந்து இணையவெளியில் இலவச விசா வழங்குவதற்கும் இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. நாலந்தா பல்கலைக்கழகம் மற்றும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பழம்பெரும் வாய்ந்த பௌத்த மடாலயம் இந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு உறவு ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பிரதமர் மற்றும் மங்கோலிய அதிபர் பேச்சுவார்த்தை நடைபெறி ஒரு சில ஒப்பந்தங்களும் கையொப்பமாக இருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் இந்தியாவில் ரிலையன்ஸ் நிறுவனம் ஜியோ இன்ஸ்டியூட் அவங்களுடைய ஜியோ பிசி மூலமாக பள்ளி மாணாக்கர்களுக்கு ஏஏ சம்பந்தப்பட்ட அடிப்படை பயிற்சிகளை இலவசமாக வழங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூகுள் நிறுவனம் சற்றேறக்குறைய 1.33 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான அமெரிக்காவுக்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்தை இந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் அமைக்க இருக்கிறாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆந்திர பிரதேச அரங்காட்டம் கூகுள் இந்தியா நிறுவனத்தினுடைய கையொப்பமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். கூகுள் நிறுவனம் வந்து அதானி குரூப்ஸ் மற்றும் ஏர்டெல் நிறுவனத்தோடு இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தரவு மையம் அப்படிங்கிறது கடல்லிருந்து வரக்கூடிய அந்த கூகுள் நிறுவனத்தினுடைய கேபிள்களை தரையில் இருக்கக்கூடிய மையத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு மையமாக இது செயல்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்ன சொன்னால் மடகாஸ்கரில் வந்து ஜென் இசட் புரட்சியினால் அங்கே இருக்கக்கூடிய அதிபர் நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறார். இத்தகைய சூழ்நிலையில் ராணுவம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராணுவத்தினுடைய தற்போதைய தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய மைக்கேல் ராண்ட்ரி யானிரினா புதிய அதிபராக தன்னை அறிவிப்பு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து புதிய பொருளாதாரம் குறித்த சிந்தனைகளை கொண்டு வந்ததற்காக தோற்றுவித்ததற்காக நெதர்லாந்தை சேர்ந்த ஜோயல் மஹிர், கனடாவை சேர்ந்த பீட்டர் ஹோவிட் மற்றும் பிரான்ஸை சேர்ந்த பிலிப்ஸ் ஆகியோர் இவங்க 3 பேருக்கும் இந்த ஆண்டுக்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து ஜப்பான் நடைபெற்ற பிஎஸ்சி டூர் குவாஷ் போட்டியில் ஜோஸ்னா சின்னப்பா இந்தியாவோட ஜோஸ்னா சின்னப்பா தன்னுடைய இறுதிப் போட்டியில் எகிப்தினுடைய ஹயா அலியை தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் கைப்பற்றக்கூடிய இந்த பிஎஸ்சி டூர் போட்டிகளுடைய 11வது பட்டமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். அடுத்து உலகினுடைய 2வது மிகப்பெரிய மற்றும் ஆசியாவினுடைய மிகப்பெரிய சர்வதேச ரயில்வே கருவிகளுக்கான கண்காட்சி நியூ டெல்லியில் பாரத் மண்டபத்தில் ஒன்றிய ரயில்வே அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட நாடுகள் பல்வேறு நிறுவனங்கள் இதில் பங்கெடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க. உங்களுக்கு வேலைபிள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.